அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஆரம்பமாகும் பாடசாலைகள், கல்வி அமைச்சு வெளியிட்டது அறிவிப்பு. இவ்வாண்டு வாகன இறக்குமதியில் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். கட்டுநாயக்கவில் பெருந்தொகை தங்கத்துடன் விமான பணிப்பெண் கைது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பாரிய விபத்து, பலத்த காயங்களுடன் சாரதி வைத்தியசாலையில். தமிழர் போதியில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 10 வகையான புதிய மருந்துகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை. 24 மணி நேரத்திற்குள் நாட்டில் 5 உயிர்களை பறித்த விபத்துக்கள். ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நல்லது, தயாசிரி எம்பி தெரிவிப்பு. வீடுகளை இழந்தவர்களுக்கு வழங்கப்படும் 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு குறித்து வெளியான தகவல். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் 5ஆம் தேதியிலிருந்து மழை. தொடர்பட விரிவான செய்திகள். 2026ஆம் கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக அனைத்து பாடசாலைகளும் நாளை திறக்கப்பட உள்ளன. இதற்கமைய அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் நாளை முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026ஆம் கல்வியாண்டின் முதல் தவணை நடவடிக்கைகள் கடந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 22ஆம் தேதியும், முஸ்லிம் பாடசாலைகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதியும் 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டை முடிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டை விட வாகன இறக்குமதி குறையும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை சுங்கத்துறையின் ஊடக பேச்சாளர் சந்தன் புஜ்ஜிகேவர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கை சுங்கத்துறையின் வருவாய் இலக்கு நடப்பாண்டில் 2206 பில்லியனாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியில் இருந்து எதிர்பார்க்கப்படும் வருவாய் வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டை விட வாகன இறக்குமதி குறையும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக 5,90,00,000 ரூபாய் பெறுமதியான தங்காபரணங்களை கடத்த முயன்ற இலங்கை தனியார் நிறுவன விமான பணிப்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இன்று சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது கைது செய்யப்பட்டவர் கொழும்பைச் சேர்ந்த 27 வயது விமான பணிப்பெண் என தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் இருந்த விமான குழுவினருக்கான வெளியேறும் வாயில் வழியாக வெளியேற முயன்ற போது அவரின் பயணப்பகுதியில் குறித்த தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவரின் பயணப்பகுதியில் 1.163 கிலோகிராம் எடையுள்ள நகைகள் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் என்பன காணப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் வரகாபொல தோளகமுவ பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்திய அதன் சாரதி பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒரு சிறிய பிள்ளையும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த முச்சக்கர வண்டியை தந்தையை ஓட்டி சென்றுள்ளார். விபத்தில் காயமடைந்த தந்தையும் அவரது பிள்ளையும் பரகாபுல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பேருந்து சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பேருந்து சாரதியின் கவனக்குறைவான வாகனம் செலுத்தியமே இந்த விபத்துக்கு காரணம் என பரகாபுல போலீசார் தெரிவித்தனர். அதிகளவான போதைப் பொருளை இளைஞர்கள் மாணவர்களுக்கு விநியோகித்து வந்த பிரபல போதைப்பொருள் வியாபாரியை எதிர்வரும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை புறநகர் பகுதியில் இக்கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கல்முனை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் பெரிய நீலாவணை போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதலில் சாய்ந்தமருது பகுதியைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரி 30 கிராம் ஹெரோயின் மற்றும் 10 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைதானார். இச்சந்தேக நபர் இதற்கு முன்னரும் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சாய்ந்தமருது பொதுச்சந்தை மாடியில் கைது செய்யப்பட்டவர்.
குறித்த சந்தேக நபர் அண்மை காலமாக இளைஞர்கள் மாணவர்களுக்கு அதிகளவான போதைப் பொருட்களை மருதமுனை பகுதியில் விநியோகித்து வந்த நிலையில் ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை அரசு மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனம் இந்த ஆண்டு சந்தையில் 10 புதிய மருந்து தயாரிப்புகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசு மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டில் சுமார் 4000 மில்லியன் மாத்திரைகள் மற்றும் விலைகளை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அரசு மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனம் 70 வகையான மருந்து தயாரிப்புகளை உற்பத்தி செய்கிறது. கடந்த ஆண்டு 3625 மில்லியன் மாத்திரைகள் மற்றும் விலைகளை உற்பத்தி செய்து உயர்ந்த மருந்து உற்பத்தியை அரசு மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனம் பதிவு செய்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 2025ஆம் ஆண்டில் 5 புதிய மருந்து தயாரிப்புகள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டிற்கான அரசு மருந்து உற்பத்தி கூட்டுத்தாபனத்தின் மொத்த வருமானம் 27.6 பில்லியனாக இருந்தது என்று அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பல பகுதிகளில் நடந்த பல வீதி விபத்துகளில் 2 இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்துகள் நேற்று மாரவில, மேககதென்ன, நொச்சியாகம, கெஸ்பேவ மற்றும் வேறுவழி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளன. மாரவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திசேராபுரவிலிருந்து அட்டப்ப சந்தி வரையிலான வீதியில் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தூணொன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்றவரும் பின்னால் இருந்தவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு மோட்டார் சைக்கிள் சென்றவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மாரவில பகுதியில் வசிக்கும் 28 வயதுடைய இளைஞர் ஆவார். இதற்கிடையில் மேககதென்ன போலீஸ் பிரிவில் பெலவத்த கோரவல சாலையுள்ள 10 வீடுகள் கொண்ட வளாகத்திற்கு அருகில் ஒரு மிதிவண்டி திடீரென வலதுபுறம் திரும்ப முயன்ற போது எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் சைக்கிள் ஓட்டுநர் படுகாயமடைந்து மேககதென்ன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நாகடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்தார். இவர் 84 வயதுடைய மத்தியகம மேககதென்ன பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நொச்சியாகம தல்கஸ்விவ வீதியில் 2 மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தலகஸ்விவ பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. அடுத்து கொரோனையிலிருந்து கெஸ்பேவை நோக்கி சென்ற கெப் வண்டி சாலையை கடக்கும் ஒரு பெண் பாதசாரி மீது மோதியதில் கொரோனா கெஸ்பேவ சாலையில் ஒரு விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பெண் பிளியந்தலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் பேருவழி போலீஸ் பிரிவின் பேருவழியுள்ள செயின்ட் ஆன் சாலைக்குள் மோட்டார் சைக்கிள் நுழையும் சந்திப்பில் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி சுவரில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேருவழி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவர் பேருவழி பகுதியில் வசிக்கும் 26 வயதுடைய இளைஞர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார். எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது என்று எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசுகளை விமர்சித்து 76 வருட கால சாபம் என கூறியே தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர். எனினும் என்பிபி ஆட்சியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம் என்ன? 76 வருட கால சிஸ்டம் முறையற்றது என விமர்சித்தவர்கள் அதைவிடவும் மோசமான சிஸ்டத்தை தற்போது செயற்படுத்தி வருகின்றனர். நாட்டில் கணக்காய்வாளர் கூட இல்லை. அதேவேளை நெருக்கடி நிலையில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார். எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயக அரசியலுக்கு சிறந்த விடயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலினால் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கான 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க ஆரம்பிக்க உள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த கொடுப்பனவை ஜனவரி மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள் வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் அனர்த்தம் இடம்பெற்று ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னர் சேதமடைந்த வீதிகளில் 99% புனரமைத்து முடிக்க தமது அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீடுகளை முற்றாக இழந்தவர்கள் ஒரு வருடம் முடிவதற்குள் தமக்கான வீட்டை அமைத்துக் கொள்ள உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம். எவ்வாறாயினும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களும் விவசாயிகளும் தமக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான நஷ்ட ஈடு இதுவரை உரிய முறையில் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த அனர்த்தத்தின் போது மெகமென் கடவள குளம் பெருக்கெடுத்ததால் வெள்ளத்தில் மூழ்கிய தமது வீடுகளுக்கு இதுவரை 25,000 ரூபாய் அடிப்படை நஷ்ட ஈடு கூட கிடைக்கவில்லை என மெகமென் கடவள கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் நாட்களில் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பகா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.